Okay, music. Hi everyone, நம்ம இந்த வீடியோவில் நியூயார்க்கில் இருக்கிற கலர் ஃபேக்டரி பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கலர் ஃபேக்டரி பார்த்திங்கன்னா நியூயார்க்கில் 251 ஸ்ப்ரிங் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. இது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு அட்ராக்டிவாலாம் இல்லைங்க. பட் உள்ளே போய் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த QR கோடை இங்கே ஸ்கேன் பண்ணணுமா? ஸ்கேன் பண்ணால் அது ஃபோட்டோ எடுக்குது. அது ஆக்சுவலாக நம்மளோட கேலரிக்கு போயிடும். ஸோ அந்த கேலரியை வந்து நம்ம இந்த QR கோடை வச்சு அக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு கலரும் எடுத்துக்கலாம் போல். ஓகே, நான் க்ரீன் எடுத்திருக்கேன். எல்லோ ஒன்று எடுத்துக்கலாம். நான் 2 கலர் எடுத்திருக்கேன். இங்கே ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நான் இங்கே ஒர்க் பண்ணுற லேடிக்கிட்ட கேட்டேன், நம்ம எத்தனை நாளாக எடுத்துக்கலாமா? இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேர் போனீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் உட்காந்துக்கணும். 2 பேருமே காதில் ஹெட்செட் மாட்டிக்கிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனை பற்றி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும். உங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பென்சில்ஸு, அதுக்கப்புறம் நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனை நீங்கள் வரையணும். அதுக்கப்புறம் அவங்கள நினச்சிட்டு ஏதாவது ஒரு கலரை வந்து பெயிண்ட் பண்ணணும். பெயிண்ட் பண்ணி அவங்கக்கிட்ட காட்டணும். அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனும் சேம் அந்த மாதிரி உங்களை ட்ராயிங் பண்ணி காட்டுவாங்க. ஸோ ஒன்ஸ் வெளியில் போனதுக்கப்புறம் என்ன கலர் நீங்கள் சூஸ் பண்ணிங்களோ அதுக்கு ரிலேட்டட் சாக்லேட்ஸை அவங்க கொடுப்பாங்க. நம்ம உள்ள என்ன கலர் பெயிண்ட் பண்ணுறோமோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இங்கே சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க. எனக்கு பிங்க் கிடச்சிருக்கு. ஸோ பிங்க் சாக்லேட்ஸ். ஓகே, மியூசிக். ஒவ்வொன்றும் ஒரு மியூசிக் இருக்குது. இது என்ன மியூசிக் இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, இதுலேருந்து இந்த கலர் பேப்பர்ஸ் எல்லாம் கீழே விழும் போல. ஓகே, இங்கே நிறைய ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். நம்ம அந்த QR கோடை வச்சு ட்ரை பண்ணுவோம். ஒரு கலருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான பிக்சர்ஸ் தெரியுது.
சூப்பர். இப்போ ஃபுல்லாக ட்ரீஸாக தெரியுது. இப்போ பாருங்கள், அப்படியே நியூயார்க் பில்டிங்ஸ் எல்லாமே தெரியுது. இப்போ எல்லாமே கேரக்டர்ஸ். ஒரு லைட்டுக்கும் ஒரு பிக்சர்ஸ் தெரியுற மாதிரி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். இங்கே பாருங்கள், வேறு லெவல், செம்மையாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது நடக்க. இங்கே பாருங்கள், ஆளுங்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. கலர் ஃபேக்ட்ரியில் இந்த பால்ஸ் எல்லாம் இருக்கிற ரூம் தாங்க லாஸ்ட் ரூம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் நியூயார்க்லேயே மற்ற ஏரியாஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.